ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான வெஜிடேபிள் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வறுபட்டதும் அதுலேயே ஒரு அரை கேரட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே கோஸு ஒரு அரை கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இது 2 பேர் கார சட்னி தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அளவு. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக இதிலையே சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 சேர்த்துக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம்னு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது தோசை, இட்லி, சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா தழை ஒரு சிறிதளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அடுப்பை நிறுத்திட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து விட்டுட்டு கலக்கிடுங்க. இது ஆறட்டும். இப்போது ஒரு ஜார் எடுத்து இது நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 2 பத்தை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.